Hello everyone, welcome to first lecture of alternating current. சரியா alternating current பார்த்தனா most probably next Monday இல்லனா next Wednesday குள்ள complete ஆயிரும். electromagnetic wave ரெண்டே லெக்சர் தான். சரியா அந்த லெசன்ல அதை தாண்டி நடத்துறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப மொத்தம் 6 ல இருந்து 7 லெக்சர் குள்ள என்ன ஆக போகுது? ஃபர்ஸ்ட் புக் முடிய போகுது. செகண்ட் புக் பார்த்தனா எப்படியோ செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஃபார்முலா எழுதாதில்ல தம்பி, என்ன பண்ணுற? செப்டம்பர் மாதம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. ஏன் செப்டம்பர் மாதத்து ஒரே மாதத்துக்குள்ளார ஆட்டம், நியூக்ளியை, செமிகண்டக்டர் இந்த 3 லெசன் தாண்டினதுக்கு அப்புறமேலே டியூவல் நேச்சர் 4 லெசன் செப்டம்பர் மாதத்தில் முடிஞ்சிடும். செப்டம்பரில் 4 லெசன் முடிஞ்சிடும். எல்லாமே குட்டி குட்டி லெசன். சரியா ரெண்டுமே வரும். அதான் சொல்கிறேன், ஆட்டம், நியூக்ளியை, செமிகண்டக்டர், டியூவல் நேச்சர் இந்த 4 லெசன் எப்போ முடியும்? செப்டம்பரில் முடிஞ்சிடும். சரியா அக்டோபர் ஒரு மாதம் ஃபுல்லாக ரே ஆப்டிக்ஸ் ஓடும். சரியா நவம்பரில் 2 வாரத்துக்குள்ளார உனக்கு வேவ் ஆப்டிக்ஸ் ஓவர். டிசம்பரில் ப்ரீ போர்டு வந்துடும் உனக்கு. ப்ரீ போர்டு எப்போ? டிசம்பர் 7ஆம் தேதி கிட்ட ப்ரீ போர்டு ஆரம்பிக்கும். சரியா எனக்கு தெரியும். சரியா அதனால் லெசனை முடிச்சிரு. அந்த இடத்துல திடீர்னு சிலபஸ் முடிச்ச என்னன்னே எல்லாத்தையும் உட்காந்து படிக்கணுமா? 2 லெசன் படித்தாலே நான் ஃபெயில் மார்க் தான் வாங்கினேன் கெமிஸ்ட்ரியில். இப்போ வந்து நீங்கள் என்னடான 14 லெசன் 13 லெசன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அழுகாத. ஓகேவா கொடுக்க அப்பப்பே வேலையை முடிச்சிருங்க. ஓகேவா நீ கை வலிக்குது, கால் வலிக்குது, எனக்கு நீங்கள் எழுதி தரீங்களா? படிக்க விட்டுரு, எதுக்கு படிச்சுக்கிட்டு கஷ்டப்படுறோம்? சரியா ஒழுக்கமாக உட்காந்து டெய்லி படிக்கி. சரியா சொல்கிறது புரியுதா? டைம் வேஸ்ட் பண்ணுறதான் வேலை. அம்மாட்ட சொல்லிடு, அம்மா 12th வந்துட்டேன், இந்த 1 வருஷம் விட்டுருங்க என்னைய. என்ன வேலை கொடுத்தாங்க அம்மா? அப்படி காலையிலேருந்து சொல்லு. உனக்கு ஒரு 10 நிமிஷம் கூட கிடைக்கலையா டைமு? மார்னிங்லேருந்து ஸ்கூல் போனதுலேருந்து 10 நிமிஷம் கூட பிரேக் கிடைக்கல உங்களுக்கு இன்னைக்கு. அப்புறம் எதுக்கு நீ இன்சார்ஜா இருக்கு? அந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு 10 நிமிஷம் இருக்குமா? அந்த ஃபார்முலா ஒருத்தவனே எழுதிட்டு வரல. நாளைக்கு காலையில் வரப்ப எக்ஸசைஸ் 1, 2 நைட் உட்காந்து தூங்குவியோ தூங்காமல் கிடப்பியோ அதெல்லாம் உன்னோட பிரச்சனை. நீ காலையில் வரமாட்டேன்னு தெரியும். நீ காலையில் 6:30 மணிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன வந்துடணும்? எனக்கு பிடிஎஃப் வந்துடணும். பிடிஎஃப் வரலன்னா அவ்வளோதான், வீட்டிலையே இருந்துக்கோ. சரியா நீ வரமாட்டியா? அப்புறம் என்ன? அதனால் நாளை காலையில் மரியாதையாக படிச்சுக்கோ. டைம் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டே கிடக்குறீங்க. சரியா உள்ளே இருக்கவங்க டே டைம் ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்க? நீங்கள் உள்ளே இருக்கவங்கள்ட்ட கேட்டேன். சரி உனக்கு டைம் இருக்கா இல்லையா? லெசன் முடிக்க நீ பாட்டுக்கு எத்தனை கொஷின் இருக்குது? 20 கொஷின் இருக்குமா மிஞ்சி போனால்? 20 கொஷின் போடுறது இல்லை. ட்ரை பண்ணாது வேறு விஷயம். நீங்கள் ட்ரை கூட பண்ணல. இப்படியே போச்சு. நீங்கள் இப்போ லாஸ்ட் இயர் பண்ண தப்பு அதே தப்பு இப்பயும் பண்ணுற, அதே தப்பு அடுத்த வருஷமும் பண்ணுவேன், அதே தப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். முகேஷ் கனவெல்லாம் தூக்கி நீட்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி உனக்கு குப்பை தொட்டியில் போட்டு இல்லைன்னா ஆற்றுல ஓட விட்டுரு. முடிஞ்சு நீட்டெல்லாம். ரிவிஷன் இல்லை, ஒன்றும் இல்லை. நீட் எப்படி கிராக் ஆகும்? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அ நியூ லெசன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம்? டிசி கரண்ட்னா என்ன, ஏசி கரண்ட்னா என்ன, ஆவரேஜ் வோல்டேஜும் சரி ஆவரேஜ் கரண்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி, ஆர்எம்எஸ் கரண்ட்டை கண்டுபிடிக்கிறது எப்படி. சரி ஆர்எம்எஸ்னால் என்னன்னு கேட்குறாங்க. இந்த பொண்ணு 11th படிக்காமல் வந்துட்டா பாவத்தில். ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூஸ் நடத்தினேன்னா வெலாசிட்டி நடத்துகிறப்ப ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூன்ட்டு. எஸ் இப்போ நல்லா பாரு, ஏசி அண்ட் டிசி கரெக்டா? பேசிக்லி ஆல்டர்னேட்டிங் கரண்ட். லெசனோட பேர் என்னது? ஆல்டர்னேட்டிங்னா என்ன சார்? மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டா இல்லையா? டிஃபரன்ஷியேட்டிங்னா என்ன? மாறிக்கிட்டே இருக்கும். சரி டிஃபரிங் கரண்ட்னா எப்படி வேணாலும் மாறலாம். ஆல்டர்னேட்டிவ் டேஸ்னால் என்ன? டியூஷனுக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இருக்கும்.
அப்போ கரெக்டாக அந்த ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும்ல, அந்த சேஞ்ச் இன் டைரக்ஷன் வந்து என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகும். அப்போ ஏசி கரண்ட்டில் என்ன நடக்க போகுது, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக? அப்போ பேசிக்லி எப்படி இருக்க போகுது, சப்போஸ் நான் வோல்டேஜ் கொடுத்தேன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏசி வோல்ட் இருக்குது. சரியா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏசி வோல்ட் இருக்குது. நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறது வந்து இது என்ன வேவு, சைனோசைடல் வேவ். கரெக்டா? இது மட்டும்தான் இருக்கா, இல்லை. இங்கே பாரு, காசை விடு, இது பேர் வந்து ட்ரையாங்குலர் வேவ். இது பேர் என்னது, இது மட்டும்தான் இருக்கா, இல்லை. ஆக்சுவலா இது கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு டப்பா மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த டப்பா எடுத்துட்டு வா, அதை வச்சு எல்லா வேவ் காட்டுவோம். இந்த டேபிள் சட்டுன்னு எடுத்து இங்கே போடுது. எந்திரி. இப்போ நல்லா பாரு, இது தெரியுதா? வாங்க கோபிகா, நீங்கள் வாங்க, இது உங்கள் கையிலே இருக்கும். இதோட பேர் வந்து DSO, டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப். சரியா? பேசிக்லி கரண்ட் எப்படி போக போதோ இது காட்டும். சரியா? நாளைக்கு வீடியோவில் இது வந்து டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப். இதில் ஸ்கோப்னா என்ன, பார்க்கறது. கரெக்டா? அப்போ இதில் வந்து பேசிக்லி கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப். இதோட முன்னாடி வெர்ஷனோட பேர் என்னது, வெயிட் பண்ணு, இதோட முன்னாடி பேர் என்னது, கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப். சரியா? அதுல வந்து பேசிக் கேத்தோட் ரே என்னன்னு தெரியுமா, நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகளோட ரே. அப்ப அந்த ரே வேணும்னா என்ன பண்ணுவாங்க, ஹீட்டர் மாதிரி இருக்குமா பின்னாடி, டிவி, பழைய காலத்து டிவி ஞாபகம் இருக்கா, பிக்சர் டியூப், கேத்தோட் பிக்சர் டியூப் இருக்கும் அந்த டிவியில். அப்போ பின்னாலேருந்து எலக்ட்ரான் வரும், ஞாபகம் இருக்கா? நம்ம என்ன சொன்னோம், எலக்ட்ரான் ஷூட்டிங் கன். நம்மளுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல அவுட்புட் காட்டும், ஞாபகம் இருக்கா? மேக்னெட்டிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேரி பண்ணிவிட்டு எனக்கு எந்த இடத்துல அவுட்புட் வேணும் பண்ணிக்கலாம். இது பேர் தான் CRO, கேத்தோட் ரே யூஸ் பண்ணுவாங்க. அதோ இதே மாதிரி இருக்குது. சரியா? இதே கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப்னா இந்த சைஸ் வந்து எப்படி டிவி பெருசாக இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி இந்த டப்பா பார்த்தனா நல்ல இவ்வளோ பெருசாக இருக்கும். சரியா? இது என்னது, இது டிஜிட்டல். சரியா? இது என்னது, டிஜிட்டல். அதே மாதிரி இந்த இடத்துல கீழே ஒரு ஓட்டு இருக்கும். எங்கே போச்சு, இங்கே இருக்கு பாரு, இந்த இடத்துல இருக்கு, தெரியுதா? இந்த இடத்துல பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். அப்போ இங்கே அவுட்புட் என்ன ஆகுது, பென்ட்ரைவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? அப்போ இதோட பேர் என்ன வச்சுட்டாங்க, டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப். என்னால் வேல்யூ என்ன பண்ணி வச்சுக்க முடியும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். புரியுதா? அது வந்து JPG-யாக தான் இருக்கும். இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல எல்லோ கலரில் ஒரு கோடு மாதிரி தெரியுதா உனக்கு? சரியா? சம்மத்து வாங்க, இதை எப்படி பிடிக்கணும் நீங்கள், உங்கள் வேலை ஒன்று. அதில் தெரியுதா இல்லையான்னு தெரியலையா உங்களுக்கு? இந்த இடத்துல ஒரு எல்லோ கலர் லைன் தெரியுதான்னு பாரு, தெரியுது. இப்போ நல்லா பாரு, நான் பேசிக்கலி ஒரு 9 வோல்ட் பேட்டரி வைக்க போகிறேன். இது ஏசியா டிசியா, டிசி. அப்போ டிசி பேட்டரியை பொதுவாக இதுக்கு முன்னாடி உனக்கு வோல்ட் மீட்டர் வச்சு மெஷர் பண்ணி காமிச்சேன்னா, அப்போ வோல்ட் மீட்டர் நீ என்ன பார்க்கலாம், வோல்டேஜே பார்க்கலாம். பட் அது உண்மையில் எப்படி பிஹேவ் பண்ணுது அதுவும் உன்னால் பார்க்க முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நல்லா பாரு, நான் வந்து பாசிட்டிவாக கரெக்டாக இதை பாசிட்டிவ்லையும் இது என்ன ஆட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாரு, சரி முன்னாடி பாரு, இங்கே இதை நான் ரிமூவ் பண்ணுறேன், வேல்யூ 0 ஆயிடுச்சா? என்ன ப்ரோ ஆச்சு, ஷாக் அடிக்குது, சக்குன்னு ஏறிச்சு. உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியுதா இல்லையா, இந்த இடத்துல நடுவில் ஒரு கோடு தெரியுதா உங்க எல்லாருக்குமே, ஒரு மஞ்சள். எஸ். இப்போ நல்லா பாருங்க, இந்த பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணோட இந்த மஞ்சள் கலர் கோடு மேலே போயிடும். போச்சா இல்லையா? என்ன போச்சு, நான் முடிச்சுக்கிறேன் ப்ரோ. இந்த இடத்துல பீப் போட்டுருங்க. நான் போடவே இல்லைடா, வாயில வார்த்தை வந்துச்சு. இப்போ நல்லா பாரு, இதை வச்சு நீ வேல்யூ மெஷர் பண்ணல, இல்லை நான் ஆம்ப்ளிடியூடு கூட்டி வைக்கிறேன்னு வச்சுக்கோ. ஏன் என்ன ப்ரோ சாப்பிட்டீங்க, புளி சோறு? நான் சாப்பிடவே இல்லைடா, ஒரு கையில் வாசனை அடிக்குது, சத்தியமாக வருது. இங்கே பாரு, அந்த வேல்யூ வந்து இப்போ ரொம்ப மேலே போயிருக்கு, ஏன்னா நான் ஆம்ப்ளிடியூடை கூட்டி வச்சுருந்தேன். சரியா?
இப்போ இந்த இடத்துல வச்சிருக்கேன். இப்போ ரிமூவ் பண்ணால் 0, கனெக்ட் பண்ண உடனே ஒரு வேல்யூ வருதா? உனக்கு வந்து சந்தேகம் இருக்கும். அதுக்கு வந்து இந்த இடத்துல மெஷர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மெஷர்னு டிசியா ஏசி இது எது காமிச்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியல எனக்கு. வோல்டேஜ் தான் ப்ரோ, டிசி தான் ப்ரோ. ஸ்பெசிஃபிக்கலி இந்த டிசி வோல்ட் காட்டுடா, 61 வோல்ட் காட்டுது. டிசிஏ இது ஆக்சுவலி இதற்குள்ள செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். சரியா, செட்டிங்ஸ் இருக்கும். அதுக்குள்ள எல்லாமே காமிச்சிடும். நீ எந்த கஷ்டமும் பட வேண்டாம். சரியா, நீ சும்மா கனெக்ட் பண்ணால் போதும் காமிச்சிடும். பட் இப்போ நல்லா பண்ண கனெக்ட் பண்ணுறப்ப இந்த என்னடா பண்ணுறேன் பயமா இருக்கு ப்ரோ எனக்கு. தெரியும்னு ஃப்ரீக்வென்சியும் இந்த பீரியட்ல என்ன காட்டுது? ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வென்சி பீரியடு கொஸ்டின் மார்க் அது. சரியா, அது என்ன காட்டுது? பக்கத்துல வந்து பாரு. இந்த இங்கிட்டு வா, இங்க நான் வா காமிச்சு. தெரியுதா? பயமாவே இருக்கு ப்ரோ. கையில வைக்க உள்ள இருக்கவங்களுக்கு தெரியுதா? உங்களுக்காக என் உயிரை கொடுத்துட்டு இருக்கேன் மக்களே. எஸ், இப்போ ஒரு கொஸ்டின் மார்க் தெரியுதா? கேமரால தெரியுதா முகேஷ்? லைட்டா ப்ளூ கலர் ப்ளூ மட்டும் தான் தெரியுது. பிரைட்னஸ் கம்மி. சரி, ஓகே ஓகே. இந்த இடத்துல லைட் ஆஃப் பண்ண தெரியும். இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்குது. சரியா, ஏன்னா இது டிசி. டிசின்னு சொன்னா அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு இருக்க போதா? அதுக்கு ஃப்ரீக்வென்சி இருக்குமா? ஃப்ரீக்வென்சி இருக்காது. சரியா, ஃப்ரீக்வென்சி எதுக்கு மேடம் வரும்? ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் ரிப்பீட் ஆகணும். அதுதானே ஃப்ரீக்வென்சி. நேராக ஒரு கோடு போய்கிட்டே இருக்குது, நீங்கள் ரிப்பீட் ஆகி திரும்பி வரீங்களா? வரல. இப்போ ரெண்டாவது நான் என்ன பண்ணுறேன்னா